ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம மெக்கானிக்கலாக செய்ய ஆரம்பிச்சிடறோம். நம்ம அந்த பிரச்சனைகளை ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த ஆறு மேலே இருந்து வருதியா நம்மளோட பெருசாக இருக்குது, அதனால தான் அது ஃபேஸ் பண்ணும்போது பயப்படுறோம். பட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் God. Because the verse says nothing is impossible with God. நம்ம கிறிஸ்தவர்கள் இன்னும் எல்கேஜிலே இருக்க ஆசைப்படுறோம். அப்பான்னு கூப்பிட்டா அவர் வந்து பண்ணிடணும், எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கணும். இல்லை, அப்பான்னு கூப்பிட்டா நம்மளை அவர் எழுப்பி விடுறாருயா. we are getting better every day. அதுக்கு ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ண கற்றுக்கணும். யோசுவாவை போல நம்ம ஸ்டக்காக இருக்கிற இடம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனாக மாறுது. பட் யூ டோன்ட் ரியலைஸ், நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் உங்களை ஆண்டோட வார்த்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள அதுபடி தடுக்குது. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், எது உங்களுக்கு தடையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஸ்டெப் அப் பண்ண வைக்கிறார். ஒரு பையன் ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு இருந்தான், புதுசாக வேலைக்கு போகிறான். நியூ ஜாப், நியூ எக்ஸைட்மெண்ட், இப்படி அவனுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்து வேலைக்கு போகிறத குறித்து. ஸோ அப்படியாக வேலைக்கு போக ஆரம்பித்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு டே, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அவனுடைய அப்பா கிட்ட புலம்பிகிட்டே இருப்பான். இல் கீப் கிரம்பிளிங், எனக்கு இந்த வேலை செட் ஆகலை, இந்த வேலை ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஸோ டஃப் என்று சொல்லி புலம்பிகிட்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் புலம்பான். அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு நாளும் அவனை உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பார். இல்லைப்பா, இந்த காலத்துலலாம் வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், நீ கொஞ்சம் சிரமம் பார்க்காம போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்துடு என்று சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனாலும் டெய்லி வந்து அவன் புலம்புறத வழக்கமாக வச்சுருந்தான். ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கோபமாக அவங்க அப்பா கிட்ட, உங்களுக்கு என்னோடய நிலைமை புரியல, நான் சொல்கிறது உங்களுக்கு சுத்தமாக புரியல, என் வேலையில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே வேலை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நான் இனிமேல் போக மாட்டேன் என்று சொல்லி கோபமாக சொன்னான். அந்த அப்பா திரும்பி அவனை கொஞ்சம் ஆறுதல் படுத்தி அவன்கிட்ட சொல்கிற, இல்லை இல்லை நீ கண்டிப்பாக போகணும், இதான் உனக்கு நல்லது என்று சொல்லி அவனை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறார். உடனே அவன் என்ன பண்ணுறான், கிச்சனுக்குள்ளே வேகமாக போகிறான். போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு ஒரு கை நிறைய உப்பு எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு வந்து அந்த உப்பை அந்த டம்ளர் தண்ணியில் போட்டு கலக்கி, இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள், இதை குடிக்க முடியுதா பாருங்கள் என்று சொல்லி சொல்கிறான். இந்த அப்பா உடனே அவன் சொல்கிறான்னு அது கையில் வாங்கி அதை குடிக்க முயற்சி செய்கிறார். ரொம்ப உப்பாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா ரொம்ப உப்பு கிடைக்குதே, எப்படி குடிக்கிறது என்று சொல்கிறார். என்ன சொல்கிறான், இப்படி தான் இருக்குது, நான் வேலைக்கு போகிற இடம் இப்படி தான் இருக்குது, எப்படி உங்களால் இது குடிக்க முடியும், அப்படி தான் எனக்கும் அது இருக்குது, என்னால் முடியல என்று சொல்லி சொல்கிறார். உடனே அவங்க அப்பா நிதானமாக யோசித்து அவன்கிட்ட சொல்கிறார், சரிப்பா நீ சொல்கிறது சரிதான், நீ சொன்னதை நான் கேட்டேன், நான் சொல்கிறது உன்னை நீ சரியா அப்படின்னு சொல்கிறாரு, சொல்லுங்கள் என்று சொல்கிறான். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி உப்பு எடுத்துக்கிறாரு, தண்ணி எடுத்துக்கிறாரு. ஆனால் இந்த முறை அவர் ஒரு டம்ளரில் தண்ணி எடுக்கலை, ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறாரு. அதே அளவு உப்பை அந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்கிற தண்ணியில் போட்டு கலக்கி அவன்கிட்ட கொடுத்து, இப்போ நீ இதை குடி என்று சொல்கிறாரு. உடனே அவன் குடிக்கிறான். இது குடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு என்று கேட்குறாரு. ஓரளவுக்கு குடிக்க முடியுது என்னால், நீ கொடுத்தது என்னால் குடிக்க முடியல, கொஞ்சம் கூட குடிக்க முடியல, ஆனால் நான் கொடுத்ததை உன்னால் குடிக்க முடியுது, ஏன் என்று சொல்லி கேட்டார். உடனே அவன் சொன்னான், ஆமாம் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்க, கரெக்டு, உப்பு அளவு 2 பேருக்கும் சேம் தான், ஆனால் என்ன வித்தியாசம்னா உன் பாத்திரத்தில் தண்ணி நிறையா இருந்துச்சு, என் பாத்திரத்தில் தண்ணி கம்மியாக இருந்தது. தண்ணி நிறையா இருந்ததுனால அந்த உப்பு உடைய இந்த சால்ட்டுடைய அந்த அந்த ஃப்ளேவர் கம்மியாக தெரிஞ்சுது. ஸோ யூ ஆர் ஏபிள் டு ட்ரிங்க், உன்னால் குடிக்க முடிஞ்சுது. அப்பா சொன்னார், நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். பட் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் இந்த தண்ணி, உப்பு தான் பிரச்சனை, ஆனால் தண்ணி கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்துருக்கிற தாளந்துகள், கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யூ கிவ் மோர் இன்டு யுவர் லைஃப்.
கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நீ கொடுக்கும் பொழுது அந்த உப்பு இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும், அது தண்ணியில் கரைஞ்சிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நம்மிடத்தில் the Lord wants to speak this very clearly to us, each one of us. Step up. Step up என்று சொல்லும் பொழுது STEP, step, UP, up. Step up என்று சொல்லும் பொழுது ஒரு படி மேலே போகிறது, இன்னும் வேகமாக போகிறது, இன்னும் நிறைய செய்கிறது, இன்னும் புதுசாக நம்ம முயற்சிகளை எடுக்கிறது. Step up means acceleration. Step up means increase. Step up means going one step upward. ஒரு படி மேலே போகிறது தான் ஸ்டெப் அப் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், God has got a clear requirement from our side, expectation from our side. நாம் இன்னும் ஸ்டெப் அப் பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். அப்போ இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் செய்யலையா? நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். பாருங்கள், மனுஷனோட இயல்பு என்னென்னா, த லைஃப் ஆஃப் மேன் எப்படி இருக்குன்னா, அவன் ஒரு காரியத்தை பல தடைகளை தாண்டி செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், படிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஏன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸாக கூட இருக்கட்டும், சில தடைகள் இனிஷியலாக இருக்கும், குவெஸ்டியன்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வில் ஸ்டார்ட் டூயிங் இட், அதை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆனால் என்ன பிரச்சனைனா, அதை செய்ய ஆரம்பித்த பிறகு ஆஃப்டர் ஹி ஸ்டார்ட்ஸ் டூயிங் இட், தேல் கம் அ பிளாட்டூ இன் ஹிஸ் லைஃப். ஒரு தோய்வு வர ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு தோய்வு வர ஆரம்பிச்சிடும். அந்த தோய்வு தான் நம்மை பல நேரங்களில் விழ வைக்கிறது. இட்ஸ் ஸ்டாப்பிங் த growth in our life. நம் வாழ்க்கையில் டிஃபீட்டை உண்டு பண்ணுகிறது, நம்ம பின்மாற்றம் அடைய வைக்கிறது. திஸ் பிளேஸ் விச் வி ரீச், ஒரு இடத்துக்கு வந்துடுறோம் தெரியுமா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறோம் தெரியுமா, அது கொஞ்ச நாட்கள் போன பிறகு அது நம்மளுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடுது, ரொம்ப ஈஸியாகிடுது, அது நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயமாகிடுது. அதனால் நம்ம அதனுடைய க்ரோத்தை பார்க்கவே முடிய மாட்டேங்குது நம்ம லைஃப்பில். நான் ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஈவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது. நம்ம திரும்ப 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 ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நம்மளுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆன பிறகு அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில டினாமினேஷனில் ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? ஸோ இப்போது இந்த ஜபங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, டாக்குமெண்டடாக இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஜபம் இருக்கும், எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக அந்த ஜபங்களை அதுலேருந்து வாசிப்பாங்க, வாரம் வாரம் அதுலேருந்து வாசிப்பாங்க, அதையே சொல்லுவாங்க. இல்லை, ஒரு இது ஜபம் பண்ணுங்கன்னா நின்று ஒரு ஜபத்தை ஆரம்பிப்பாங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இப்படி அவங்க மனப்பாடமாக எழுதி வச்சு அவர் படித்து சொல்கிற ஜபங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் ஸோ நார்மல் அண்ட் நேச்சுரல். அது நார்மலாக நேச்சுரலாக ஆன பிறகு ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிப்போனா அதை மனப்பாடமாக தான் சொல்லுவோமே தவிர நிறைய நேரத்தில் உணர்ந்து சொல்கிறது கிடையாது. இட் பிகம்ஸ் அ ஹேபிட், ஸோ இட் டசன்ட் கம் ஃப்ரம் த ஹார்ட். இருதயத்துலேருந்து வரல, அதை அப்படியே சொல்லிடுறது. நல்லா கவனிங்க, இது என்ன செய்து, ஜெபம் என்றால் என்ன, கர்த்தரோடு பேசுறது, ஸ்பீக்கிங் டு யுவர் ஃபாதர், ஸ்பீக்கிங் டு யுவர் டாடி, அவரோட பேசுகிறோம், அவர் சொல்கிறத கேட்க முயற்சி செய்கிறோம், இதுதான் ஜெபம். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப மெக்கானிக்கலாக செய்யும் பொழுது என்ன ஆகிடுது, அது அந்த பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லாமல் போயிடுது, ஒரு கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம மெக்கானிக்கலாக செய்ய ஆரம்பிச்சிடறோம், தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடறோம், மனப்பாடமாக செய்ய ஆரம்பிச்சிடறோம். அது மனப்பாடமாக செய்ய ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அது ஒரு ஃபார்மாலிட்டியாக மாறி போயிடுது. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, இட்ஸ் டைம் டு ஸ்டெப் அப், அடுத்த கட்டத்துக்கு போகிற நேரம் என்று சொல்கிறாரு. ஒரு படி மேலே போகிற நேரம்.
இது உங்கள் வேலைக்காக இருக்கலாம், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வேலையில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், மாதம் மாதம் நீங்கள் ரெக்கக்னிஷன் வாங்கலாம், மாதம் மாதம் உங்களுடைய டார்கெட்டை முடிக்கலாம், உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை 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 இல்லை, நீ ரெகுலராக ஒரு விஷயம் உன் லைஃப்பில் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணும் என்று சொல்கிறாரு. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் நீங்கள் சில விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம், நீங்கள் அதை ஒரு மாஸ்டர் பண்ணியிருக்கலாம், உங்கள் வீட்டுக்காரங்களை மாஸ்டர் பண்ணியிருக்கலாம், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கலாம், சேவிங்ஸ்லாம் பக்காவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற, இல்லை இல்லை, ஸ்டெப் அப் பண்ணுற டைமு, இன்னும் உன்னை அனலைஸ் பண்ணி நீ ஸ்டெப் அப் பண்ணுற டைம், ஒரு ஃபாதரா, மதரா, ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, சில்ட்ரனா, ஒரு ஃபேமிலி பர்சனாக நீ உன்னோட சமுதாயத்தின் பர்சன் ஸ்டெப் அப் பண்ணுற டைம், அனலைஸ் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணுற டைமு என்று கர்த்தர் சொல்கிறாரு. உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் சில விஷயங்கள் நல்லா பண்ணிட்டே இருக்கலாம், ப்ரேயர் பண்ணலாம், ரெகுலராக ப்ரேயர் பண்ணலாம், ஊழியங்கள் ரெகுலராக பண்ணலாம், கேம்பஸஸ் ரெகுலராக பண்ணலாம், எல்லா மினிஸ்ட்ரி ரெகுலராக பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, நீ கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணுற டைமு, அனலைஸ் பண்ணுற ஸ்டெப் அப் பண்ணுற டைமு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணி அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆன பிறகு 2 காரியங்களை நீங்கள் பண்ணலாம். ஒன்று ஸ்டெப் அப் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்டெப் டவுன் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டெப் டவுன் பண்ணிடுவாங்க, விட்டு கொடுத்துருவாங்க, இல்லாட்டி பின்மாற்றம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஸ்டெப் அப் பண்ணுற எதிர்பார்க்கிறது. புரியுதா? எல்லாரும் சொல்லுவோமா? ஸ்டெப் அப் பண்ண எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த சீரீஸின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஸ்டெப் அப் என்று சொல்லி நாம் அடுத்த கட்டத்திற்கு போகிறதை குறித்து பேச போகிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டம் போக போகிறோம். சொல்லுங்களேன், each one of us are going to go next level. சொல்லுங்களேன், எல்லாரும் உற்சாகமாக சொல்லுங்களேன், each one of us are going to go next level. அடுத்த கட்டம் போக போகிறோம். ஸ்டெப் அப் ஈஸியாக நடக்காது, கொஞ்சம் முயற்சி பண்ணணும், கொஞ்சம் எஃபர்ட் போடணும், கொஞ்சம் தள்ளணும், புஷ் பண்ணணும், கொஞ்சம் புஷ் பண்ணி தள்ளி எஃபர்ட் போட்டு ஸ்டெப் அப் பண்ணால் அதில் வர ஆசீர்வாதம் அளவே இல்லாத ஆசீர்வாதம். when you step up, ஸ்டெப் டவுன் பண்ணிடாதீங்க. when you step up, you will see the blessing of God. இது பிப்ளிக்கல், நான் சொல்லலை. எப்பொழுதும் ஒரு பேட்டர்ன் நம்ம லைஃப்பில் இருக்கும்பொழுது அந்த பேட்டர்னை கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணி ஒரு ஸ்டெப் மேலே போனோன்னா அதுக்கான ஆசீர்வாதம் கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கும். ஸ்டெப் டவுன் பண்ணோன்னா அதுக்கான இழப்பும் இருக்கும். ஆனால் ஸ்டெப் அப் பண்ணி பாருங்கள், அதுக்கான ஆசீர்வாதம் நிச்சயமாக லைஃப்பில் இருக்கும். வசனத்துக்கு போவோமா? வாசிப்போம். இன்றைக்கு பைபிள்லேருந்து பியூட்டிஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப் உட ஃபஸ்ட் Bible passage, biblical passage, is a beautiful passage which I love very very much. யோசுவா 3ஆம் அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். ஜோஷுவா chapter 3 verses 14 to 17. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிக்கோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். So it was when the people set out from the camp to cross over the Jordan, with the priest bearing the ark of the covenant before the people. And as those who bore the ark came to the Jordan, and the feet of the priest who bore the ark dipped in the edge of the water, for the Jordan overflows all its banks during the old time of harvest, that the waters which came down from upstream stood still and rose in a heap very far away at Adam, the city that is beside Zaretan. So the waters that went down into the sea of the Arabah, the salt sea, failed and were cut off,
and the people crossed over opposite Jericho. Then the priest who bore the ark of the covenant of the Lord stood firm on dry ground in the midst of the Jordan, and all Israel crossed over on dry ground until all the people had crossed completely over the Jordan. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற இன்சிடென்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் இந்த பைபிள். என்ன நடக்குது இதில்? யோசுவா 3 நம்ம பார்க்குறோம். இந்த இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் ஸ்லேவரிக்கு அப்புறம் 40 வருடங்கள் வில்டர்னஸில் அலைந்து திரிந்ததுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்துருக்க ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போக போகிறாங்க. ஜஸ்ட் லிட்டில் வைல், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போகிறார்கள். ப்ராமிஸ் லேண்ட் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். கர்த்தர் அவங்களுக்கு என்று வைத்திருக்கிற, அவங்களுக்கு சொல்லி 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 கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே தே ஜஸ்ட் கோனா ஸ்டெப் இன்டு இட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கவனிங்களேன். நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒருவேளை நம்ம அப்பாவோ அம்மாவோ வந்து ஒரு இடத்த பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. நான் சின்ன பையன் இருக்கும்போது இந்த ஊருக்கு போயிருக்கிறேன், அந்த ஊரில் இவ்வளோ அழகாக இருக்கும், இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும், இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்ம வளரும் பொழுது அதை கேட்டு வளர்ந்துருப்போம். அண்ட் தெர் இஸ் அ டைம் வென் யூ கெட் டு கோ தேர். அந்த இடத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அப்போ அங்கே போகிறீங்கன்னா, அந்த டிக்கெட்லாம் கிடச்சிச்சு, நீங்கள் ஃப்ளைட் எடுக்க போகிறீங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் ட்ரெயின் எடுக்க போகிறீங்கன்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ மச் யூ வேர்ட் அபவுட் இட் and you are finally going to go there. அந்த ஒரு சந்தோஷம் இந்த மக்கள்கிட்ட, இந்த எதிர்பார்ப்பு இந்த மக்கள்கிட்ட அந்த சமயத்தில் இருக்கிறது. and this is a promised land. அவங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட இடம். இன்னும் உற்சாகமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ போகிறதுக்கு அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே அவங்க ஸ்டெப் இன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நடுவில் இப்போ கடைசியாக ஒரே ஒரு தடை தான் இருக்குது. பல தடைகளை தாண்டி வந்துட்டாங்க. இப்போது இந்த பவுண்ட்ரி ஒன்று இருக்குது. இதை தாண்டினாங்கன்னா அந்த ப்ராமிஸ் லேண்டை பொசஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். அந்த தடை என்னது? யோர்தான் நதி, ஜோர்டன் ரிவர். அந்த ரிவர் மட்டும் அவங்களுக்கு நடுவில் இப்போ இருக்குது. இதை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இது ஏன் தடைன்னு சொல்கிறேன்? ஏன் தடை? ஏன் தடை? ஒய் இஸ் இட் அன் அப்டக்கிள்? ஒரு நதியை தாண்டது ஒரு பெரிய விஷயமா? ஒரு ரிவர் தாண்டது பெரிய விஷயமா? அது அந்த நாட்கள், அந்த காலத்தில் ஃப்ளட்டிங்காக இருந்தது. அந்த காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற காலம். அந்த ரிவரை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது கிராஸ் பண்ணவே முடியாது. ஹிஸ்டோரியன் சொல்கிறாங்க 100 feet வைட் இருந்திருக்கும் அந்த ரிவர், 10 feet டீப் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரிவர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற காலத்தில் தண்ணீர் அப்படி பாய்ந்து ஓடுகிற நேரத்தில் கரண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு சமயத்தில் வெரி டிஃபிகல்ட் டு பாஸ் பை. நம்ம ஊரில் இந்த மழை பெஞ்சது, புயல் அடிச்சதுலாம் சொல்லி நிறைய போன வருஷம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடிலாம் நிறைய விஷயங்கள் மாதிரி பார்க்குறோம். ஸோ அப்போது இந்த மழை பெய்யும் பொழுது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது, நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன நிறைய ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே என்ன ஃப்ளட் ஆகி அது அப்படியே ரோட்டுக்குள்ளெல்லாம் வரதெல்லாம் பார்ப்பீங்க. அப்போ அந்த சைடு யாரும் போகவே மாட்டாங்க. அந்த ரோட்ஸ்லாம் பிளாக் பண்ணிவிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா தண்ணி என்பது சாதாரணமாக இருக்கும். ஆனால் water is equal to fire when it becomes dangerous. அதோட கரண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கரண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது அதில் போனோன்னா நம்ம நிற்கவே முடியாது, நம்மளை அடிச்சுட்டு போயிடும். அதுதான் அந்த தண்ணியோட, அந்த ரிவருடைய ஒரு பவர். அதுவும் வெள்ளம் பெருக்கெடுத்து போகிற நேரத்தில் when the current of the water is very strong, அதில் கால் வைக்கவே முடியாது. இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட். அவங்க கண்ணு முன்னாடி அப்படி பயங்கரமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. 100 feet, 10 feet வெள்ளம் பெருக்கெடுத்து பயங்கரமாக ரேச்சிங் கரண்ட்டோடு அவங்க முன்னாடி ஓடுது. ஆனால் கர்த்தர் யோசுவா மூலமாக சொல்கிற காரியம் என்னென்னா, இதை தாண்டி நீங்கள் போவீங்க என்று சொல்கிறாரு. யூ வில் கிராஸ் திஸ் அண்ட் கோ என்று சொல்கிறாரு. எனக்கு பிரியமானவர்களே,
நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அப்பப்போ நம்ம சந்திக்க நேரிடுகிறது. There are situations, there are challenges, there are problems, there is sickness, there is fear, there is slack. குறைவுகள் இருக்கிறது, பயம் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, பல தடைகள் இருக்கிறது, சுகவீனங்கள் இருக்கிறது. இது எல்லாம் நமக்கு முன்னாடி பெரிய வெள்ளத்தை போல தடையாக நிற்கிறது. நமக்கும் ஆசை தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. நமக்கும் ஆசை தான் 945ன்றதை 925 மாற்றுறதற்கு. நமக்கும் ஆசை தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணுறதற்கு. ஆனால் இந்த தடைகள் ஸோ ரியல். இந்த பிரச்சனைகள் ரொம்ப உண்மையாக இருக்குது, பெருசாக இருக்குது. அதை தாண்டி போகிறது கஷ்டம். அதை தாண்டி போக முடியல. பல நேரங்களில் சில ஹேபிட்ஸ் என் லைஃப்பில் சில பழக்கங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறனே சில ஹேபிட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். கன்டினியூஸாக பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்னால் அதை தாண்டி போக முடியலையே. ஐம் நாட் ஏபிள் டு கிராஸ் ஓவர் அண்ட் கோ. இட்ஸ் ஸோ ரியல். இந்த விஷயத்தை நான் செய்யக்கூடாது, இந்த டெம்டேஷனை விழக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய ஜெபிக்கிறேன், யோசிக்கிறேன். ஆனால் அந்த சிச்சுவேஷன் வரும்பொழுது, அந்த டைம் வரும்பொழுது, அந்த பர்டிகுலர் டைம் வரும்பொழுது, அந்த காரியம் வரும்பொழுது, என் கண்ணுக்கு முன்னாடி தோன்றும் பொழுது அதில் நான் விழுந்துடுறேன். ஐ எம் நாட் ஏபிள் டு ஓவர் கம். இட்ஸ் ஸோ ரியல். We are talking about real problems, brothers and sisters. நம்ம உண்மையாக நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். This is not something which is a movie scene. நம்ம அந்த சினிமாவில் தான் 10 பேரை அடித்து உடச்சி ஒரு நைட்டில் பெரிய ஆள் ஆறதெல்லாம் பார்க்க முடியும். Real life is so different. We want to be pure, we want to be holy, we want to be the best, we want to be according to the Bible. வேதத்தின் படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாமே நம்ம நினைக்கிறோம், நமக்கு ஆசை தான். ஆனால் நிஜமாக அந்த ப்ராப்ளமை சந்திக்கும் பொழுது அதை ஓவர் கம் பண்ண முடியல. The river is raging. அந்த ஆற்று நீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, கிராஸ் பண்ண முடியாது. அதை பார்க்கும் பொழுதே பயமாக இருக்கு. Where do we step out to step up? ஆனால் இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரூத்தை நான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல்லான ட்ரூத். அவங்க முன்னாடி இப்படி ஒரு ரியல் ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிற காரியம் பாருங்க. 15ஆம் வசனம் வாசிங்களா? 15ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் எப்படி தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே. ஹல்லேலூயா. பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே. I'm so excited, you know. I know God has got something beautiful in store for us. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்காக இந்த சண்டே சர்வீஸ் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. But I want to tell you something. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணி உங்களை ஸ்டெப் அப் பண்ண வைக்க போகிறாரு. கர்த்தர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போக வைக்கிறாரு. அது உங்கள் லைஃப்பில் இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணத்தின் காரியங்களை ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறீங்களா, you want to see God going to take you to the next level. Hallelujah. சரீரத்தில் பலஹீனத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை சரீரத்தில் பலத்தோடு கூட அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக காத்து கொண்டு இருக்கிறத பார்க்க போறீங்க. குடும்ப காரியங்களை தகராறா இருக்கா, கர்த்தர் மாற்றி சமாதானத்தின் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறவரா இருக்கிறார். ஊழியத்தின் வாழ்க்கை ஒரே சோர்வா தோய்வா ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதா, you going to see God taking you to the next level of holiness. ஆனால் கர்த்தர் சொல்றது ஒரு காரியம். என்ன காரியம்னா, அந்த தண்ணீரின் ஓரத்தை அவங்க கால் தொட்ட உடனே என்னாச்சா? வாசிங்க. தொட்ட உடனே. I want all of you to be so excited about this. நீங்கள் கவனமாக இருங்க, எக்ஸைட்டடாக இருங்க. தண்ணீரின் ஓரத்தில் கால் தொட்ட உடனே என்னாச்சா? மேலிருந்து ஓடி வருகிற மேலிருந்து. எல்லாரும் சொல்லுங்களேன், மேலே எங்கிருந்துமா? எங்கிருந்து வருது? மேலேருந்து. எங்கிருந்து மேலே இருந்து வருது. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பாருங்க இந்த ஆறு எப்படி வந்துச்சா? மேலேருந்து எங்கிருந்தோ மேலேருந்து அப்படியே ஓடி வந்து அப்படியே ஓடி போய் கடலில் கலந்து ஓடி இருக்கிறது.
கொஞ்சம் இந்த ஹாரை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். மேலேருந்து ஓடி வருது, அப்படியே வந்து கடலில் கலந்து விடுகிறது. இப்போ என்னது, இவங்க கால் தண்ணீரின் ஓரத்தை தொட்டவுடனே என்னாச்சு, மேலேருந்து வாசிங்க, மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று. மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று. நம்ம லைஃப்பில் நமக்கு சமாளிக்க முடியாமல் வருகிற பிரச்சனைகள், நம்மளை அடுத்த கட்டத்திற்கு போக விடாமல் தடுக்கிற பிரச்சனைகள், நம்ம லைஃப்பில் இன்னும் பெட்டரானு நினைக்கிறோம், ஃபினான்ஷியலாக பெட்டரானு நினைக்கிறோம், ஹெல்த்தில் இன்னும் பெட்டரானு நினைக்கிறோம், குடும்பத்தின் காரியங்களை பெட்டரானு நினைக்கிறோம், வேலையில் பெட்டரானு நினைக்கிறோம், ஊழியத்தில் பெட்டரானு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள், அப்டக்கலாக இருக்கிற விஷயங்கள் எப்படி வரும்னா மேலேருந்து வரும். ரொம்ப கஷ்டம் ஸ்டாப் பண்ணுறது, அதோட ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மேலேனா ஏன் மேலேன்னு சொல்கிறேன்னா, ஏன் மேலே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னா, நமக்கு மேலே இருக்கிற காரியங்களை பார்த்து நம்ம பயப்படுவோம்ல, பெருசாக இருக்கிற காரியங்களை பார்த்து பயப்படுவோம், நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிற காரியங்களை பார்த்து பயப்படுவோம். நல்லா கவனிங்க, நம்ம கண்ணில் பார்க்கும் பொழுது பெருசாக ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்த்து பயப்படுறோம். நம்ம லைஃப்பில் இது என்னோட தகுதிக்கு மேலே இருக்கிற விஷயம், என்னோட கெப்பாசிட்டிக்கு மேலே இருக்கிற விஷயம், என்னால் இதை ஒன்றும் செய்ய முடியாது, இது எனக்கு மேலே இருக்கு, என்னோட பெருசாக இருக்கு, என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தண்ணீரின் ஓரத்தில் அவன் கால் பட்ட உடனே மேலே இருந்து வர தண்ணி அப்படியே நின்றுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 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 பெருசாக இருக்கலாம்யா, அது உங்களோட மேலே இருக்கலாம்யா, அது உங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கலாம்யா, அது உங்கள் தகுதிக்கு விட பயங்கரமாக இருக்கும், கண்ட்ரோலுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அங்கேயே நிறுத்துறாது அப்படின்றாரு. உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இட் cannot touch you, it cannot come into your life, it will have no role to play in your life. உன்னோட பெருசாக இருக்கிற அந்த காரியங்கள் அப்படியே காணாமல் போவோம் என்று சொல்கிறேன். ஐ வில் ஸ்டாப் இட், ஐ வில் ஃப்ரீஸ் இட் என்று சொல்கிறேன். ஐம் கோனா ஃப்ரீஸ் இட். நான் ப்ராஃபிட்டிக்காக அதை சொல்கிறேன். ஐம் சேயிங் திஸ் ப்ராஃபிட்டிக்லி to each one of you. I've been praying. ஆண்டவர் இந்த ஸ்டெப் அப் கொடுத்த பிறகு நான் அதிகமாக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் ஜெபிக்க உட்கார்ற ஒவ்வொரு டைமும் God has been speaking to my heart and telling me these things. ப்ராஃபிட்டிக்காக சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் கண்ட்ரோலுக்கு மீறி இருக்கிற காரியங்கள், உங்களுக்கு மேலே இருக்கிற காரியங்கள், உங்கள் கட்டுப்பாடு இல்லாத காரியங்கள், you are so afraid of it, you fear it, நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்க, அதை பார்த்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க, அந்த காரியங்கள் அப்படியே மேலே நிறுத்துறேன் என்று ஆண்டவர் சொல்கிறேன். அவைகள் உன் பக்கத்தில் கூட வராது என்று சொல்றார். அப்புறம் என்னாச்சு, மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் பல மைல்கள் தாண்டி, மோர் தென் 20 மைல்ஸ் தாண்டி அது நின்றுச்சான். அவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆண்டவர் அதை நிறுத்திட்டாரு. பக்கத்தில் கூட வர முடியாது, தூரமாக கொண்டு போகிறாரு. ஐயா, பிசாசு எப்படி தான் நம்மளை பயன்படுத்துவான். உன் வாழ்க்கையில் இது வந்துடுச்சு, உன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க போகுது, உன்னை ஒன்றும் இல்லாமல் செய்ய போகுது, பாரு பாரு வலிக்குதில்ல, உனக்கு தெரியுதில்ல என்று சொல்லி பயன்படுத்துவான். ஆனால் கர்த்தர் சொல்வார், அது உனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல நிற்கும், தூரமாக போயிடும் என்று சொல்கிறாரு. வாசிங்க 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 தொடர்ந்து. அப்புறம் உப்புக்கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. பிரிந்து ஓடிச்சு, கீழே மீதம் இருக்கிற தண்ணி பிரிந்து ஓடிச்சு, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் இது நம்ம ரொம்ப ஈஸியாக வாசித்துடுறோம். இதை வாசிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, கர்த்தர் பண்ண பெரிய காரியத்தை யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் ஹஸ் டன் ஹியர். ஆண்டவர் இங்கே செஞ்சதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் ஐ வாண்ட் டு லுக் அட் இட் ஃப்ரம் த ப்ரீஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த 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 பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்களே அந்த ப்ரீஸ்ட், அவங்களுடைய சைட்லேருந்து இதை பார்க்க ஆசைப்பட்றேன். வேகமாக பார்க்கலாமா? அதை முதல் காரியம், இந்த ப்ரீஸ்ட்டு இந்த பெட்டியை சுமந்து கொண்டு நடந்து வராங்க. யோசுவா அவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் அவர்கிட்ட பேசியிருக்கிறார். என்னென்னா, நீ அதில் போய் கால் வை, இது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கா?
இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இவங்க நடந்து வராங்க. நல்லா கவனிங்க. ப்ரீஸ்ட்டு நடந்து வராங்க. அந்த ஆறு பக்கத்தில் நடந்து வரும் பொழுது ஆறு என்ன பண்ணுது? உங்களை இப்படி சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் சொல்கிற மாதிரி சொன்னால் தான் புரியும்னு நினைக்கிறேன். வாங்க வெங்கடண்ணே. எல்லா ப்ரீஸ்ட்டுக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக இவர் இங்கே நிற்கிறாரு. ஓகேயா? இவர் அந்த பெட்டியை தூக்கிட்டு வர்றாரு. இப்போது ஆறு என்னது? ரிவர். ஸ்டீஃபன் தான் ஆறு. ஓகே, ஸ்டீஃபன் தான் என்னது? ஆறு. இங்கே வாங்க. ஸ்டீஃபன் ரொம்ப டயர்டாக இருக்கிறார் பாவம். ஓகே, இவர் தான் ஆறு. ஆறு கொந்தளிக்குது. எப்படி ஆக்டிங் வருமா? அது பேர் பறக்கிறது. அப்படி பண்ணுங்க, நல்லா இருக்குது. ஆறு கொந்தளிக்குது. அப்போ நீங்கள் கொந்தளிக்கும் போது முகத்தெல்லாம் கொஞ்சம் கோரமாக வச்சுக்கணும். சரி பண்ணுங்க, கொந்தளிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, கொந்தளிக்கிற ஆறு. இப்போது இவர் வராரு, பெட்டியை தூக்கிட்டு வராரு. இப்போ இவர் பார்க்குறாரு, இங்கே இந்த ஆறை பார்க்குறாரு. இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு, நீ போ என்று சொல்லியிருக்கிறார். நீ போப்பான்றாரு. இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் வந்துட்டாரு. ஆனால் அந்த ஆறு கொந்தளிக்குது. ஆறு எப்படி இருக்கு? கொந்தளிச்சுட்டு இருக்கு, கோரமாக கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ இவரோட பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ் இட் ஈஸி டு கோ இன்சைட் த ரிவர் வென் இட் இஸ் லைக் திஸ் ரேஜிங்? இப்படியாக அந்த ஆறு கொந்தளிக்கும் பொழுது இவரால் ஈஸியாக உள்ள போக முடியுமா? இவர் மனநிலை எப்படி இருக்கும்? அதுவும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க என்னத்தை தூக்கிட்டு வராங்க? உடன்படிக்கை பெட்டியை கீழே போட்டால் இன்ஸ்டன்ட் மரணம். தெரியுமா தெரியாதா? உடன்படிக்கை பெட்டி கீழே போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடலாம். இப்போ இவர் நீங்கள் பண்ணுங்கய்யா, நீங்கள் பண்ணுங்க. இவர் இப்போது அப்படி கொஞ்சம் ஆக்டிங் பண்ணல. உடன்படிக்கை நீங்கள் சும்மா சரி ஓகே. இவர் இப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு இருக்கிறாரு. ஓகே, கீழே போட்டால் இன்ஸ்டன்ட் மரணம். நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் ஆக்டிங்கோட நடந்து வாங்க, நல்லாயிருக்கும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு வர்றாரு. கீழே போட்டால் மரணம். ஆண்டவர் சொல்லிட்டாரு இதை கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இவரையும் வந்துட்டாங்க பக்கத்தில். அவங்க யோர்தான் நதி எப்போதும் பூனை மாதிரி இருக்கும், தடவி கொடுத்துட்டு போயிடலான்னு நினச்சாங்க. ஆனால் இது வெள்ளை பெருக்கெடுத்து ஓடுகிற காலம். இந்த வெள்ளை பெருக்கெடுத்து ஓடுகிற காலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இந்த வெள்ளத்தை தாண்டி போனோம். இவரோட மனசு எப்படி இருந்திருக்கும்? சும்மாவே இலகின மனசு ஈஸியாக இலகிடும். இப்போது இவர் மனசு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக உங்களை அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம சும்மா சாதாரணமாக வாசித்துருக்கலாம் பல முறை. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்களேன். அந்த வெள்ளத்தை தாண்டுறது அந்த நேரத்தில் ஈஸியா? சொல்லுங்க, ஈஸியா? ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் லைஃப். நம்ம ஒருவேளை இங்கேருந்து பேசும்பொழுது மோட்டிவேஷனலாக பேசும்பொழுது உற்சாகமாக இருக்கும். இங்கே உட்காந்துக்கும் போது எஸ் ஆண்டவரே, எஸ் லார்ட், நாளைக்கு போயிட்டு வேலையில் பாருங்க, எங்கள் பாஸோட தலையை பிச்சு நான் வேலையில் சாதிக்கிறேன் பாருங்க. அந்த 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 இங்கே நம்ம உட்காரும் பொழுது மோட்டிவேஷனல் ஆகும்பொழுது அதை வார்த்தைகள் மூலமாக கேட்கும்போது யூ ஃபீல் ஸோ என்கரேஜ், யூ வாண்ட் டு கோ அண்ட் சக்சீட் இன் லைஃப். பட் அந்த பிரச்சனை நேராக சந்திக்கும் பொழுது when you get into the situation, இந்த ப்ராப்ளமை நேராக கண்ணுக்கு கண்ணாக பார்க்கும் பொழுது இட்ஸ் நாட் ஈஸி. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்தில் இருக்கும் பொழுது, ஜெபத்தில் அதை பற்றி பேசும் பொழுது அது நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். எஸ், ஆண்டவனை சுத்த கொடுத்து. ஆனால் திரும்ப அந்த வலி வரும் பொழுது, திரும்ப அந்த சிம்டம் வரும் பொழுது, திரும்ப அந்த சுகவீனம் வரும் பொழுது இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். It's so difficult. When you actually face it, it is not easy. Let's be real. நம்மளாம் விசுவாசம் உள்ளவர்கள் தான், நம்மளாம் கிறிஸ்டியானிட்டியில் ஊறி போனவங்க தான், நம்மளாம் பைபிளை அவ்வளோ கரைச்சி குடிச்சவங்க தான். பட் அந்த சிச்சுவேஷன்ஸை நேரில் ஃபேஸ் பண்ணும் பொழுது இட் இஸ் நாட் ஈஸி. அக்செப்ட் இட், ரியலைஸ் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட். இட் இஸ் நாட் ஈஸி. இட் இஸ் நாட் ஈஸி, but it is not impossible.
நான் திரும்பி சொல்கிறேன், நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன். இட் இஸ் நாட் ஈஸி, பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். என் தேவனால, எல்லாரும் சொல்லுவோமா? கம் ஆன் பீப்புள், ஐ வாண்ட் டு ஹேவ் திஸ். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுதான் டிஃபரன்ஸ். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். புரியுதா? இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம அந்த பிரச்சனைகளை ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணும் பொழுது we are so afraid because அந்த ஆறு மேலே இருந்து வருதுயா, நம்மளோட பெருசாக இருக்குது, நம்மளோட அது பவர்ஃபுல்லாக இருக்குது, நம்மளோட அதிகமாக இருக்குது, மேலே இருக்குது. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அதனால தான் அது ஃபேஸ் பண்ணும்போது பயப்படுறோம். பட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் that it is not about you, it's about God, because the verse says nothing is impossible with God. என்னால் முடியாது, என்னோட பெருசாக இருக்கலாம், ஆனால் என்னை அனுப்பினது, என்னை போக சொன்னது, நான் சுமந்து கொண்டு வருவது என் தேவன். ஓ, இந்த ஆறு இவ்வளோ ஹைட்லேருந்து வரலாம்ப்பா, இந்த ஆறு இவ்வளோ ஹைட்லேருந்து வரலாம். ஆனால் இவர் நினைக்கலாம், நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறேனே, என்னோட ஹைட்டில் இருக்கு, அதனால் பயப்படலாம். ஆனால் when he realizes, when they realize, அன்றைக்கி அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, என்னன்னா நான் பார்க்குறதுக்கு கம்மியாக தான் இருக்கலாம், பக்கத்தில் இன்னும் பார்த்தா கம்மியாக தான் இருக்கலாம், என்னோட பெருசாக இருக்கலாம், ஆனால் ஐயா அது நான் இல்லையே, எனக்குள்ளே இருக்கிற என்னோடு கூட இருக்கிற என் தேவனாச்சே, அவர் இதோட பெருசாச்சு. ஹல்லேலூயா. You know, when we face the problems, we forget God there. அந்த நேரத்தை கர்த்தரை மறந்துடுறோம். கேட்கும் போது உற்சாக அடைகிறோம், வாக்கு தத்தங்கள் வரும் பொழுது we are so glad, சந்தோஷமாக சொல்கிறோம், விசுவாசத்தோடு போகிறோம். ஆனால் when we face the problem, அந்த இடத்துக்கு போன பிறகு, அந்த வேலைக்கு போன பிறகு, அந்த சிச்சுவேஷனுக்கு போன பிறகு, அந்த குடும்பத்துக்குள்ளே போனவொடனே அந்த பர்சனை மீட் பண்ணும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம அங்கே நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்குறோம், நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்குறோம். நோ, இட்ஸ் அபவுட் காட். அங்கேயும் கர்த்தர் தான். ஏன்னா சுமந்து வருகிறது உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும், என்னெல்லாம் இருக்கும் யாருக்கு தெரியுமா? மன்னா வைத்திருந்த அந்த பானை, 10 commandments எழுதப்பட்ட அந்த ஸ்லாப், அப்புறம் ஸ்டாஃப் ஆரோனோட பூக்கள் பூத்த அந்த ஸ்டாஃப், இது மூன்றும் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கும். நல்லா கவனி, நான் திரும்பி சொல்கிறேன். அந்த மன்னா தினம் அவங்களுக்கு வனாந்திரத்தில் மிரக்குலஸாக மன்னா கொடுத்தது ஆண்டவர் இல்லை, காட். அவர் என்ன சொல்கிறேன், நான் அவனுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன், எல்லா இடத்துலையும் உன் தேவைகளை சந்திப்பேன், ப்ரொவைட் பண்ணுவேன், ஐ வில் ப்ரொவைட் ஃபார் யூ என்று சொல்கிறாரு. அப்புறம் என்னது, கமாண்ட்மெண்ட் ஸ்லாப், 10 commandments ஸ்லாப். அது எதை குறிக்கிறதுனா, அவங்க இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியும், கர்த்தரே அவர் கையால் எழுதுனது. அந்த ஸ்லாபில் அது 10 கட்டளைகள் எப்படி எழுதப்பட்டதுன்னு யாருக்கா தெரியுமா? தேவனோட கரம் எழுதுச்சான் அதில். அதுதான் மோசே தூக்கிட்டு வந்தார், தேவனோட கரம் அந்த ஸ்லாப். ஸோ இப்போ அவங்களுக்கு இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னோட பிரசன்ஸ் உங்க கூட இருக்கு. மை பிரசன்ஸ் ஐ வில் கைட் யூ, ஐ வில் ப்ரொவைட், ஐ வில் கைட் யூ வித் மை பிரசன்ஸ் என்று சொல்றாரு. மூன்றாவது என்ன இருந்தது? ஆரோனின் கோல், மிரக்கிள்ஸ் ஆஃப் பூக்கள் பூத்து, அதை குறிக்கிறது மிரக்கிள்ஸ் ஆஃப் காட், கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதங்களை குறிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஐ வில் டூ மிரக்கிள்ஸ் இன் யுவர் லைஃப், புதுசாக செய்வேன், சூப்பர் நேச்சுரல் சேவை. ஸோ இது மூன்றையும் புதிய ஏற்பாடுக்கு நம்ம வரும்பொழுது யார் செய்கிறா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. ஸோ ஆக்சுவலி வாட் he was carrying, what we carry today as உடன்படிக்கை பெட்டி. நம்ம இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியாக நாம் ஒவ்வொருத்தரும் சுமந்து கொண்டிருப்பது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. என்னோட தேவைகளை எப்பொழுதும் சந்திக்கிறவர், எனக்கு டைரக்ஷன் கொடுக்கிறவர், அவர் பிரசன்ஸ் மூலமாக எனக்கு டைரக்ஷன் கொடுக்கிறவர், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறவர், எப்பொழுதும் என் கூட இருக்கிறாரியா. அவர் எப்பொழுதும் என் கூட இருக்கும் பொழுது அவர் சொன்ன இந்த ஆற்றை கடக்கிறது ஒரு பெரிய விஷயமா. ஏன்னா நான் கடக்க போறது இல்ல, அது என்னோட பெருசா தெரியலாம், என்னோட அதிகமா தெரியலாம், ஆனா நான் கடக்க போறது இல்ல, அதை விட பெருசா என் கூட இருக்கிற என் இயேசு கிறிஸ்து கடக்க போறார். When you get into your life, when you get into your situations, when you get into problems, நீங்க உங்க வேலையில நாளைக்கு போறீங்க, போய் அங்க உங்க ப்ராப்ளம்ஸ் கண்ணுக்கு கண்ணா பார்க்கும் பொழுது, நேரா பார்க்கும் பொழுது, don't become a coward. பயந்தாங்கோலிகளாக மாறாதீங்க. நம்ம எப்போ பயந்தாங்கோலிகளாக மாறோம்னா, நம்மளோட பலத்தை நினைக்கும் பொழுது. But when you realize, இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறாரு,
இதை நான் தாண்ட போகிறதில்ல, இதை நான் ஜெயிக்க போகிறதில்ல, அவர் என்னோடு கூட வந்து இதை ஜெயிக்க போகிறார். நல்லா கவனிங்க. அதற்கு இவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இதை நம்ம தாண்டணுன்ற சொல்லி. ஆண்டவர் சொல்லிட்டார். இருக்கிறேன் முன்னாடியே சொல்லிட்டாரா? அது இவங்களுக்கு தெரிஞ்சனால தான் இவங்க வந்து காலை வைக்கிறாங்க, தைரியமாக காலை வைக்கிறாங்க. ஆண்டவர் வார்த்தை முன்கூட்டியே இருக்கும் பொழுது, அவரோட பிரச்சனை அவங்க கூட இருக்கும் பொழுது, எந்த பிரச்சனையும் பார்த்து அவங்க பயப்பட மாட்டாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்ற கேளுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, கவனமா கேளுங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாட்டி ஆண்டவர் ஒரு வாட்டர் பாடியை இவங்களுக்காக பிரிச்சாரா? இதோட பெரிய வாட்டர் பாடி அது எது? செங்கடலை பிரிச்சார். இதோட பெருசு அது கடல். அதை ஆண்டவர் பிரிச்சார். அதில் தாண்டி போனாங்க. ஸோ அப்போது நம்மளாம் நினைக்கலாம், ஏற்கனவே அந்த ஆண்டவர் செஞ்சதுக்கு திரும்பி அவர் செய்வார். ஆண்டவருக்கு இது பேட்டர்ன். எப்படி சொல்லுங்க எல்லாரும்? ஃபார் காட் இட்ஸ் அ பேட்டர்ன். சொல்லுங்களேன், ஃபார் காட் இட் இஸ் அ பேட்டர்ன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வாட்டி கடல் வரும் பொழுது அதை பிரித்தார், அதில் நடந்து போயிட்டோம் எல்லாரும். திரும்பியும் அதே பேட்டர்ன் தானே, சேம் திங் காட் வில் டூ அகெயின் அப்படி நினச்சிருக்கலாம் இல்லையா? இல்லை, God is not a God of pattern. God is a God of supernatural things. அவர் என்ன சொன்னார் இவங்ககிட்ட? நீங்கள் போய் காலை வைங்கன்னு சொன்னார். அப்போது போன வாட்டி இவங்க காலை வைக்கிறதுக்கு முன்னாடி பிரிச்சிட்டாரு. இப்போ கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சான், பிரிஞ்சிச்சு போகலான்னு. ஆனால் இப்போது இவங்க காலை வைக்கிற வரைக்கும் அது புரியல. புரியுதா? God has made them step up. கவனிச்சிங்களா? God has made them step up. ஒரு படி மேலே கொண்டு போயிருக்கிறாரு. போன வாட்டி ஈஸியாக பிரிச்சிட்டாரு. இவங்க ஒன்றுமே பண்ணுவானா, இவங்க நின்று அழுது புலம்பிட்டு தாங்க பிரிச்சிட்டாரு, நடந்து போனாங்க. ஆனால் இந்த வாட்டி இவங்களை இன்னும் மேன் ஆக்கியிருக்கிறாரு, இன்னும் மெச்சூர் ஆக்கியிருக்கிறாரு, இன்னும் பவர்ஃபுல் ஆக்கியிருக்கிறாரு. இவங்க இப்போ குழந்தை இல்லை, அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே ரெடி, ஆண்டவரே அது அடிக்கட்டும், அடி, நாங்கள் காலை வைக்கிறோம் ஐயா. நீங்கள் முதல் முறையாக ஏசப்பா கிட்டலாம் வரும் பொழுது நீங்கள் ஜெபிப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு வேறு மதத்தில் இருந்திருக்கலாம், பின்மாற்றத்தை பாவத்தில் இருந்திருக்கலாம். ஏசப்பா எனக்கு காசே இல்லை, பிரச்சனையாக இருக்குன்னு ஆண்டவர் அற்புதமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருப்பாரு. உடனே ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள வந்திருப்பீங்க, ஆண்டவருக்காக நின்றுட்டு இருப்பீங்க. அடுத்த மாதம் 31 ஆண்டவரே எனக்கு காசே இல்லைப்பா. நம்ம எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் தான் 31 ஒரு வாட்டி எனக்கு காசு எப்படியாவது கொடுப்பாரு, பேங்க்கில் வரும், யாராவது வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதமும் நீங்கள் வேண்டினீங்கன்னா அப்படி நடக்காது. பிகாஸ் காட் வாண்ட்ஸ் யூ டு பிகம் பெட்டர். அடுத்த மாதம் வேலை செய்ய கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு, வா கற்றுக்கோ, சம்பளம் வரும் உனக்கு என்று சொல்லி கற்றுக் கொடுப்பார். ஸ்டெப் அப். அதுக்கு அடுத்த மாதம் உனக்கு இன்னும் நல்ல வேலை செய்ய கற்றுக் கொடுக்குறேன், உனக்கு ப்ரமோஷன் வரும், இன்னும் அதிகமாக சம்பளம் வரும், வா கற்றுக் கொடுக்குறேன்னு வர. ஸ்டெப் அப். யூ நோ வை காட் puts you in certain situations. சில சமயத்தில் இது ஏன் இப்போ எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, ஏன் இதுக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது, ஏன் இந்த பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியது, ஏன் இவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியது, ஏன் இவ்வளோ பயங்கரமான நான் கடக்க வேண்டியது இருக்குது என்று சொல்லி நீங்கள் பல நேரங்களில் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உங்களை ஸ்டெப் அப் பண்ணுறதுக்காக, அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதற்காக கர்த்தர் செய்கிற காரியம். 40 வருஷத்துக்கு முன்னாடி நீ ரெட் சீல பிரிந்து நீ நடந்து போனா, ஆனால் இன்னைக்கு நீ காலை வச்சுன்னா அது நிற்கும். He stepped up now. They have stepped up now. Step up ஆயிட்டாங்க. அதனால காலை வைக்கிறாங்க. அந்த மிரக்லஸாக
அந்த ரிவர் அப்ஸ்ட்ரீமில் நிற்குது. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், என்ன பேட்டர்னில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும், எது உங்களுக்கு தடையாக இருந்தாலும், கர்த்தர் உங்களை ஸ்டெப் அப் பண்ண வைக்கிறாரு. When you step up, you will see God miraculously stopping that water. இது உங்களை உற்சாகப்படுத்துறதற்காக, சண்டே சர்வீஸில் மட்டும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை கிடையாது. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். You have to take it back to your life. You have to take it back to your life. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும், உங்கள் வேலைக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதை பின்பற்றணும். பின்பற்றும் பொழுது கர்த்தர் செய்கிற அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. ஸ்டெப் அப் பண்ணால் ப்ராமிஸ் லேண்டு. திஸ் இஸ் த ட்ரூத் ஆஃப் த பைபிள். ஆனால் இவங்க ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு கர்த்தரோட ப்ரெசன்ஸ் இவங்ககிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லை, காட்ஸ் வேர்டு இவங்ககிட்ட இருந்தது. என்ன இருந்தது? எல்லாம் சொல்லுங்க, காட்ஸ் வேர்டு இருந்தது. ஆண்டவர் உங்கள் வேலைக்குள்ளே உங்களை கொண்டு போக போகிறாரு. நாளைக்கு அதே பிரச்சனை இருக்கும், அதே ஆறு இருக்கும். உங்களுக்கு இப்போ தெரியும் தேவ பிரச்சனை உங்ககிட்ட இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். தேவ பிரசனத்தை காத்துக்கணும். போன வாரம் சொல்லி கொடுத்த ப்ரெசன்ஸ் பற்றி, அந்த ப்ரெசன்ஸை நம்ம காத்துக்கணும். அந்த ப்ரெசன்ஸை நம்ம காத்துக்கிட்டோம்னா ஜீசஸ் இஸ் தேர் வித் அஸ் ஆல்வேஸ். ஸோ யூ கேன் கோ அண்ட் ஃபேஸ் எனி சேலஞ்சஸ். எந்த சேலஞ்சாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் அதோட கூட வார்த்தை இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தணும், நீ இதை செய்யணும், இங்கே போகணும். சும்மா முட்டாள்தனமாக எதை இல்லாமல் செஞ்சுட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல என்ன செய்ய சொல்கிறாரோ, எப்படி செய்ய சொல்கிறாரோ அதுதான் செய்யணும். நான் சொல்கிறது புரியுதா? நான் உங்களுக்கு ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். நீங்கள் அப்படியே இதை போய் பின்பற்ற வேண்டியது தான். ஃபஸ்ட்டு தேவனோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். அதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்ககிட்ட இருந்தது. ஜீசஸ் அவங்க கூட இருந்தார். ப்ரெசன்ஸை எப்படி காத்துக்கொள்ளுகிறது, ப்ரெசன்ஸை எப்படி நம்ம உணர்றது, போன வாரம் சொல்லி கொடுத்த, போன வாரம் வீடியோ முடிஞ்ச போய் பாருங்கள். அந்த ப்ரெசன்ஸ் இருக்கணும். ஓகே, ப்ரெசன்ஸ் இருக்குது, அதோட கூட தேவனோட வார்த்தை இருக்கணும். தெளிவாக டைரக்ஷன் உங்களுக்கு வரணும். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தணும். நாளைக்கு போ ஆஃபீஸில் போ, நீ இதை பண்ணு, நாளைக்கு போ இந்த இடத்துல ஊழியம் பண்ணு, நாளைக்கு போ குடும்பத்தில் இதை பண்ணுன்னு ஆண்டவர் வில் ஸ்பீக் டு யூ, உணர்த்துவார். எப்படி அது தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, ஆண்டவர் உணர்த்துவார், ஆண்டவர் உணர்த்துவார், ஆண்டவர் பேசுவார்னு சொல்லுவாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹவு வில் காட் கனெக்ட் டு திஸ்? ஹவு வில் காட் ஸ்பீக் டு அஸ்? வேகமாக இதே பகுதியிலிருந்து ஆண்டவர் எப்படி இவர்களுக்கு உணர்த்தினார் என்பதை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். 3ஆம் அதிகாரத்திலேருந்து 1ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். எப்படி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க? ஹவு டிட் தே ரிசீவ் த வேர்ட்? வாசிப்போமா? அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன் அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின் அதிபதிகள் பாளையமெங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். பாருங்க, இது வரைக்கும் நம்ம வாசித்தது வரைக்கும் சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். முதல் காரியம், ஃபஸ்ட்டு வேர்ஸில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அதிகாலமே. அதிகாலமே வாசிங்க. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு. யோசுவா எழுந்திருந்த பின்பு. எழுந்திருந்த பின்பு. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு. பாருங்க, ஜோஷுவாக்கு இது வரைக்கும் இன்னும் வரல, இன்னும் தெரியல. பல தடைகள் இருந்திருக்கு. ஸ்பைஸ் போகிறாங்க வராங்க, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஜோஷுவா ஒரு விஷயத்தை அவன் மாற்றாமல் செஞ்சுட்டு இருந்தான். ரொட்டீன். அதிகாலமே எந்திரிக்கிறது, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், ஜோஷுவாக்கு இன்னும் என்னென்னு தெரியாது. ஆண்டவர் ப்ராமிஸ் லேண்ட் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நிறைய தடைகள் வந்துச்சு. அதுக்கான ஒரு அறிகுறி இன்னும் வரல, சரியாக அமையல.
he still did not have the word. யோர்தான் நதியில் போய் கால் வைக்கிறது அதெல்லாம் இன்னும் அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் அதுக்கு முன்னாடியே அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதை தெரியறதுக்கு முன்னாடி, அடுத்தது என்னன்னு புரியறதுக்கு முன்னாடியே அவன் காத்திருந்தான். He knew that God was going to do something powerful. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார் என்பதை உணர்ந்து காத்திருந்தான். நம்ம எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, ஒரு வேர்டு வந்தவொடனே உற்சாகமாகும், இல்லாட்டி அதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே உற்சாகமாகும். பட் வாட் இஸ் பியூட்டிஃபுல் இஸ், என்னன்னே தெரியாத பொழுது, ஒன்றுமே புரியாத பொழுது, எல்லாமே எதிர்மறையாக இருக்கும் பொழுது உற்சாகமாக காத்திருக்கிறது. புரியல? நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளலை இல்லை? என்னன்னே தெரியாத பொழுது, ஒன்றுமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காத பொழுது உற்சாகமாக காத்து கொண்டிருப்பது. கேன் யூ கெட் அப் எவ்ரி மார்னிங்? ஒவ்வொரு நாள் காலையிலும் உற்சாகத்தோடு, ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஏதோ செய்ய போகிறாரு, இன்னும் சில நாட்களில் செய்ய போகிறாரு, ஆண்டவரே நான் காத்து இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு எனக்கு பேசுங்க. எப்படி? நான் என்ன செய்யணும்னு எனக்கு பேசுங்க. நல்லா கவனிங்க. நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நம்ம எப்படி கேட்குறோன்னா, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு அதை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அதை பண்ணுங்க என்று சொல்லி அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் ப்ரேயர்ன்ற பேரில். ஆண்டவர் 400 வருஷம் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு 40 வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டார், உனக்கு ப்ராமிஸ் லேண்டுன்னு சொல்லிட்டார். அதில் மாற்றம் இல்லை, அவர் வாக்கு மாறாத தேவன். நமக்கும் அப்படி தான் சொல்கிறார், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன், உனக்கு கொண்டு இதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டார் ஏற்கனவே. அவரை திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நல்லா கவனிங்க, நமக்கு நாம் என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் நமக்கு சொல்ல காத்துட்ருக்கிறார் ஒவ்வொரு நாளும். நான் சொல்கிறது புரியுதா? 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 ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்னு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் அப்பா நமக்கு நல்லதாக செய்வார், சொல்கிறாரோ இல்லையோ நல்லது தான் செய்வார், நல்லது செய்ய போகிறார், ஒவ்வொருத்தரையும் உயர்த்த போகிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் வச்சுருக்காரு, பெஸ்ட்டு வச்சுருக்காரு, சந்தேகம் இல்லை. ஆனாலும் சொல்கிறாரு, உனக்கு கொண்டு இது பண்ண போகிறது பண்ண நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம திரும்ப 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 போயிட்டு ஒவ்வொரு மாதம் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தை கொடுங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு வாக்குத்தத்தை கொடுங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம எப்போ உற்சாகமான ஆண்டவர் முன்னாடி நம்ம ஆட்டோவில் ஒன்று அவர் உனக்கு இது செய்வார் அது செய்வார் போட்ட உடனே உற்சாகமாயிடுவோம். ஐயா அது தப்பு கிடையாது. ஆனால் அது உங்களை உற்சாகப்படுத்துறதை விட அது படுத்த வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், சொல்கிறது அவர் கண்டிப்பாக செய்வார், திரும்ப திரும்ப அவர் சொல்ல வேண்டாம். எது உங்களை உற்சாகப்படுத்தணும்னா, நான் அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு எனக்கு சொல்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் உற்சாகப்படுத்தணும். இவங்களுக்கு ப்ராமிஸ் லேண்டு ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ யோசுவா கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அந்த ப்ராமிஸ் லேண்டு போகிறதுக்கு நீ என்ன செய்யணும் என்று சொல்கிறாரு. புரியுதா? இப்போ யோசுவா அதிகாலமே எந்திரிச்சு எதுக்கு காத்துட்டு இருக்கிறான்னா, நான் என்ன செய்யணும், என் ஜனம் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே என்பதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு என் வாழ்க்கையில் இதை செய்யுங்க என்று சொல்லி கேட்கறதுக்காக எந்திரிக்காதீங்க. அதிகாலமே எந்திரிச்சு இன்னைக்கு நீங்கள் என் லைஃப்பில் செய்ய போகிற அற்புதங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்க கற்றுக்கோங்க. வாட் ஷுட் ஐ டூ டு கோ டு தட் ப்ராமிஸ்ட் லேண்ட் லார்ட் என்று கேளுங்க. ஆண்டவர் தெளிவாக பேசுவார், கிளியராக சொல்லுவார். அப்போ தான் நீங்கள் பெட்டர் பர்சனாக மாறுறீங்க, அப்போ தான் நீங்கள் ஸ்டெப்பை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தைரியம் வருது. ஓ போன முறை நிற்கும் பொழுதே அது திறந்துருந்துச்சு, இந்த முறை நான் காலை வைப்பேன், யா திறக்கும், நான் இன்னும் பெட்டர் ஆகிட்டேன். இன்னும் எல்கேஜிலே இருக்க ஆசைப்படுறோமா நம்ம கிறிஸ்தவர்கள்? இன்னும் எல்கேஜிலே இருக்க ஆசைப்படுறோம். அப்பான்னு கூப்பிட்டா அவர் வந்து பண்ணிடணும், எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கணும். இல்லை, அப்பான்னு கூப்பிட்டா நம்மளை அவர் எழுப்பி விடுறாருயா. we're getting better every day. அதுக்கு ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ண கற்றுக்கணும், யோசுவாவை போல. லைக் ஜோஷுவா we have to wait on the feet of the Lord every day morning, asking God, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு நான் என்ன எப்படி பெட்டர் ஆக்கிக்கணும், இன்னைக்கு நான் என்ன என்கிட்ட மாற்றிக்கணும், இன்னைக்கு என் பேச்சில் என்ன மாற்றணும், இன்னைக்கு என் செயல்களை என்ன மாற்றணும், இன்னைக்கு என் ரொட்டீனில் என்ன மாற்றணும், இன்னைக்கு என் வேலையில் நான் என்ன மாற்றிக்கணும், என்கிட்ட இன்னைக்கு என் ஃபேமிலியில் நான் என்ன மாற்றிக்கணும், நான் சிந்திக்கிறதுல, நான் பேசுறதுல, நான் செயல்படுறது என்ன மாற்றணும். ஆஸ்க் காட்.
ரெண்டாவது காரியம் பாருங்க, யோசுவா என்ன செய்றாரு? 2வது வசனம் வாசிங்க. 3 நாள் சென்ற பின்பு ஆ. அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் நீங்கள் உங்கள் தேவனாகிய, 3ஆம் வசனம் வாசிக்கிறாங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். See what God is saying, நீ அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்த உடனே நீ இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு அதுக்கு பின்னாடி போ. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வெயிட்டிங், செகண்ட் நான் சொல்றது வாக்கிங். எங்க இருந்து வாக் பண்ண சொல்றாரு ஆண்டவர்? நீ சில விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறிய, you're stuck somewhere, you're so stuck somewhere. நம்ம ஸ்டக்காக இருக்கிற இடம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனாக மாறுது. எனக்கு இதுதான் முடியும், எனக்கு இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்க முடியும், காலையில் எனக்கு நைட்டு லேட்டாக தான் தூங்க முடியும், எனக்கு இப்படி தான் சாப்பிட முடியும், எனக்கு இப்படி தான் பேச முடியும், எனக்கு இப்படி தான் வரும். நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பாருங்கள், மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன் பாருங்கள், அதனால் இப்படி தான் நான் பேசுவேன். We are stuck in certain things saying that this is me. பட் யூ டோன்ட் ரியலைஸ், நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் உங்களை ஆண்டோட வார்த்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளாதபடி தடுக்குது. நம்ம இந்த வருஷத்து ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், வாக்குத்தத்தம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தார் எக்ஸோடஸ் 33:14. அதில் அவர் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட அவர் இவர்கிட்ட சொல்கிறார், மோசைக்கிட்ட என்ன சொல்கிறாரு? நான் வரமாட்டேன், ஆனால் உங்களுக்கு செய்ய வேண்டியதுலாம் நான் செஞ்சுறேன், நீங்கள் போயிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? வணங்கா கழுத்து, ஸ்டிஃப் நெக். எப்படி? ஸ்டிஃப் நெக், வணங்கா கழுத்து. நம்ம பல நேரத்தில் வணங்கா கழுத்து உடையவர்களாக தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் நான் அப்படின்னு சொல்றதை நிறுத்துங்க. அது பின்மாற்றத்தின் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சொல்லலாம், இதான் நான். பாவத்தில் உண்டாக்கப்பட்ட நான் இதான். ஆனால் ரட்சிப்பில் வந்த நான் புதுசு, புது சிருஷ்டி, தேவனோட சிருஷ்டி. அப்போ நான் இல்லை, அவர். We are God's workmanship, created for all good works. வசனம் சொல்லுது. இதை பிரேக் பண்ணணும். ஆண்டோட சத்தத்தை கேட்கணும்னு இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணிங்கன்னா தான் ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியும். இல்லாட்டி வணங்கா கழுத்தாக இருந்தால் ஆண்டோட ப்ரெசன்ஸ் அவர் கொடுக்க முடியாது, அவரால் நம்மகிட்ட பேச முடியாது. நான் இப்படி தான், நீ அப்படியே இரு, நான் வேறு யாராவது பார்த்துட்டு போகிறேன்னு போயிடுவார் அவர். இல்லை ஆண்டவரே நான் மாறுறேன் ஆண்டவரே. அதுதான் வெயிட்டிங் பண்ணுறோம்ல. வெயிட்டிங் பண்ணும்போது கேட்குறோம், நான் என்ன மாறணும் ஆண்டவரேன்னு ஃபஸ்ட்டு வெயிட்டிங்கில் கேட்குறோம்ல. நான் என்ன மாறணும் ஆண்டவரே, நான் என்ன மாற்றிக்கணும் ஆண்டவரே, இந்த ப்ராமிஸை பெற்றுக்கொள்ள நான் என்ன மாற்றிக்கணும் ஆண்டவரே. நம்ம வெயிட்டிங்கில் கேட்குறோம் தெரியுமா? அப்போ வீட்டில் கேட்கும்போது அவர் பேசுவார். அவர் சொல்லுவார், இந்த விஷயம் நீ மாற்றிக்கணும், நீ டக்குன்னு கோவப்பட்டுற, மாற்றிக்கோ. சும்மானா நீ எல்லாத்துக்கும் சினுங்கிற, மாற்றிக்கோ. நீ பின்னாடி நிறையா பேசுகிற, மாற்றிக்கோ. நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்கிற, மாற்றிக்கோ. நீ இந்த பாவத்தில் இருக்கிற, மாற்றிக்கோ. ஆண்டவர் பேசும் பொழுது ஓகே லார்ட் என்று சொல்லிட்டு வாக் பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய பேர் வெயிட்டிங்லேயே உட்காந்துருப்பாங்க. அவர் ஒரு நாள் பேசுவார், இந்த மாற்றிக்கோ. நன்றி ஆண்டவரே என்னோட பேசுறதுக்கு. அடுத்த நாள் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன மாற்றிக்கணும்? ஆண்டவர் திரும்பியும் பாவம் அதே சொல்லுவார், நன்றி ஆண்டவரே. அடுத்த நாள் திரும்பியும் நன்றி ஆண்டவரே. வெயிட்டிங்லேயே உட்காந்துருப்பாங்க. வெயிட்டிங்லேயே உட்காந்துருந்தா இன்னொரு டபிள்யூ இருக்குது. வெயிட்டிங்லேயே உட்காந்துருந்தா கிணத்துக்கு தான் போகணும், கிணத்துக்குள்ளே போயிடுவோம். வெயிட்டிங்லேருந்து வாக்கிங் பண்ண கற்றுக்கணும். என்னது சொல்லுங்கள்? வெயிட்டிங்லேருந்து வாக்கிங் பண்ண கற்றுக்கணும். ஆண்டவர் சொன்ன உடனே முயற்சி எடுத்து மாற்றணும். நம்ம முயற்சி எடுத்து மாற்றலன்னா, ஆண்டவர் சொல்ல முயற்சி எடுத்து மாற்றலன்னா நம்ம டெட் பாடிஸ் ஆகிடுவோம். we are
we are ready to be buried. பட் ஆண்டவர் சொல்ல சொல்ல நம்மளை மாற்ற ஆரம்பிச்சுன்னா we will start walking towards victory. இட்ஸ் நாட் ஈஸி. நல்லா கவனிங்க, நம்ம பழக்கங்களை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஐம் ரீடிங் திஸ் பியூட்டிஃபுல் புக். அதில் பியூட்டிஃபுல்லாக விஷயம் சொல்கிறாங்க. சில விஷயத்தை நம்ம உடனே மாற்ற முடியாது. ஆனால் 1%, ஒரு நாளைக்கு 1%. நம்ம எங்கே தோற்று போகிறோன்னா, எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிடணும்னு நினைக்கிறோம். நான் ஒரே நாளில், அதாவது நிறைய நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, 1ஆம் தேதி அன்றைக்கி போய் ஜிம்மில் சேருவாங்க, 3 நாளைக்கு அப்புறம் போக மாட்டாங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்ற முடியாதுயா. 1% பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாக்கிங் போங்க, அப்புறம் ரன்னிங் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு பண்ணுங்களேன். அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடும், உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஸ்டார்ட் அட்லீஸ்ட் சேஞ்சிங் பை 1%, டெய்லி 1% மாற்ற ஆரம்பிங்களேன். நீங்கள் பெட்டர் பர்சன் ஆகிடுவீங்க. கடைசியாக வாசிங்க 4வது வசனம். உங்களுக்கும் அதற்கிடையிலும் 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. இதற்கு முன்பே ஒரு பொழுதும் நீங்கள் இந்த வழியாக நடந்து போனதில்லை. You know what? God wants to take you to new places. உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய ஆசைப்படுறாரு. அவர் வந்து அது வந்து அவருடைய இயல்பு, கிரியேட்டிவிட்டி. அவர் உலகத்தை படித்ததே கிரியேட்டிவாக தான், புதுசாக தான் உண்டாக்குனார். இஸ் அ கிரியேட்டிவ் பர்சன். அவருக்குள்ள கிரியேட்டிவிட்டி அப்படியே பெருக்கெடுத்து ஓடும். கிரியேட்டிவிட்டி ஓடிட்டே இருக்கும் அவருக்குள்ள. இஸ் அ கிரியேட்டர், ஃபுல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஆனால் தான் அவரால் ஒரு விஷயத்தை ஒரே பாட்டில் செய்ய முடியாது. நான் சொன்ன தெரியுமா, ஒரு வாட்டி இறைச்சியை திறந்து விட்டார், அடுத்த வாட்டி காலை வையினார், மாற்றிட்டே இருப்பார். மோசைக்கிட்ட தான் அவர் கோச்சிக்கிட்டார். அவர் ஒழுங்காக சொன்னார். ஃபஸ்ட் டைம் என்ன சொன்னார் மோசைக்கிட்ட? அடினாரு. அச்சா, அடுத்த வாட்டி என்ன பண்ணிட்டாரு? அதே பண்ணிட்டாரு. God doesn't like you doing the same thing. He want you to become better. நெக்ஸ்ட் டைம் நீ அடிக்க வேணாம், நீ பேசினா போதும். உன் வார்த்தையில் இப்போ பவர் இருக்குது. உன்னை நான் ஸ்டெப் அப் பண்ண வச்சிருக்கிறேன். ஐ ஸ்டெப் யூ அப். நீ இப்போ பேசு. இன்னும் நீ வந்து அதையே நம்பிட்டு இருக்காது. அந்த கோழியை உனக்கு ஃபஸ்ட்லேருந்து அந்த கோல் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதில் தான் நான் நிறைய மிரக்கல்ஸ் பண்ணேன். அதனால எப்போதும் அதையே பிடிச்சிட்டு இருக்காத. அடுத்ததுக்கு வா, அடுத்த கட்டத்துக்கு வா. இப்போ வார்த்தையில் வல்லமாக வச்சிருக்கிறேன். He's a God of creativity and He wants to do creative things in our life. புதிய காரியங்கள், புதிய இடங்கள், புதிய ஊழியங்கள், புதிய வேலைகள், புதிய new things that He wants to do through you. New vision, new perspective. இதுவரைக்கும் நீ போகாத இடம் என்று சொல்றாரு. ஆனால் அதுக்கு நீ என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? என்ன சொல்றாரு? Do not, வாசிங்க 4ஆம் வசனத்தில். Do not, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. நீங்கள் எல்லாரும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு. ஆண்டவர் செய்ய போகிற அந்த கிரியேட்டிவான விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்ளணும்னா, அவர் சத்தத்தை புரிந்து கொள்ளணும்னா, அவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா, அது பக்கத்தில் வராதிங்க. எது பக்கத்தில்? எது பக்கத்தில்? எது பக்கத்தில்? என்னையா அதுக்குள்ளே தூங்கிட்டீங்க? எது பக்கத்தில்? உடன்படிக்கை பட்டி பக்கத்தில். தூரமா இருங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க என்று சொல்றாரு. நல்லா கவனிங்க. டோன்ட் யூ திங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்? ஒரு இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லித்தரன்னா, உடன்படிக்கை பற்றிய சுமந்து கொண்டு இருக்கிறவங்க இயேசுவோட பிரசனம் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறேன்னா, தூரமாக இருந்தால் தான் உங்களுக்கு வழி தெரியும் என்று சொல்கிறாரு. தூரமாக இருந்தால் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சொல்ல என்ன அர்த்தம் அதுக்கு? சொல்லுங்கள் சீக்கிரம். என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? எது
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இஸ் பிரசன்ஸ். யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. எத்தனையோ 1000 பேர் இருந்தாங்க. எவ்ரிபடி ஹேட் டு see it. எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் அது தெரியணும். ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சா அந்த ஒரு சிலர் மட்டும் போவாங்க, மீதியான பேர் தப்பான வழியில் போயிடுவாங்க. நல்லா கவனிங்க, 1000 பீப்புள் இருந்தாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் அது பக்கத்தில் போகிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா மற்றவங்களாம் மறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்? அவங்களாம் வேறு டைரெக்ஷன் போயிடுவாங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புனா எல்லாரும் போகணும்ப்பா, எல்லாருக்கும் தெரியணும்ப்பா. எல்லாரும் சொல்லுவோம் திரும்பியும், எல்லாரும் போகணும்ப்பா, அதுக்கு எல்லாருக்கும் தெரியணும்ப்பா. அதனால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தூரமாக இருந்து அதை பார்க்கணும். It's not about the distance, it's about the visibility. It's not about the distance. அது தூரத்தை குறித்த காரியம் இல்லை, அது பார்வையை குறித்த காரியம். நிறைய நேரத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் ஆண்டவரை தேடுறதில் ஊழியத்தின் காரியத்தில் கூட செல்ஃபிஷாக இருந்துருவோம். அது நேச்சுரலாக நம்மளுக்கு வரும். நம்ம ஊழியம் செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம், சுவிசேஷம் சொல்லுவோம், சாட்சியெலாம் சொல்லுவோம், அதெல்லாம் செய்வோம். ஆனால் உள் மனசில் அவரை தேடும் பொழுது நம்ம மட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளை அறியாமலே. I want to get closer to God. I want to pray more. I want to read the Bible more. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் உனக்குன்னு கொடுத்துருக்கிற ஜனங்கள் எல்லோரையும் உன்னோடு கூட கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்க்க நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சில சமயம் மற்றவங்க நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்குன்ற ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஜனம், நம்ம சபை, நம்ம ஊழியம், தேவனை பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பண்ணணும். But our heart should be to ensure that all of us should see him. எல்லாரும் அவரை பார்க்கணும், எல்லாரும் அவரை உணரணும், ஒன்றாக போகணும். ஈஸிப்பா எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிறது, இவங்க வரமாட்டான், அவங்க சரி வராது, இது செட் ஆகுது என்பது ரொம்ப ஈஸி. ஆனால் எது கஷ்டம், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். எல்லாரையும் ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆடுகளும் அவர் பின்னாடி போகணும், அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். We are responsible, we are accountable for people around us that God has given. எல்லாரும் ஒன்றா போகணும், எல்லாரும் ஒன்றா போகணும். நான் மட்டும் பரிசுத்த லெவலில் ஹையில் இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. எல்லாரும் ஒன்றா போகணும், எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனம் இருந்தால் கர்த்தரோட சத்தத்தை கேட்க முடியும். ஃபஸ்ட்டு வெயிட்டிங், செகண்டு வாக்கிங், மூன்றாவது ஹோல் ஹார்ட்டட்லி. அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து முழு மனசு, இந்த சபை, நம் ஜனம் எல்லோரும் ஒன்றாக எல்லாரும் சேர்ந்து அந்த தேவனை தேடும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு அடுத்த வார்த்தையில், இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் that God is giving us. என்ன சொல்கிறா தெரியுமா? 4-5 வசனம் வாசிக்கிறேன்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். திஸ் இஸ் வாட் he meant by பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நாளைக்கு கர்த்தர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்வார். செஞ்சாரா? என்ன செஞ்சாரு? அவர்கள் அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து தேவனோட பிரசனம் இருக்கிறது, அவர் வார்த்தை தெளிவாக இருக்கு என்பதை உணர்ந்து அந்த தண்ணீரின் ஓரத்தில் காலை வச்ச உடனே அந்த தண்ணீர் மேலேருந்து வந்த பயங்கரமான தண்ணீர் அப்படியே நின்றுச்சு, அது 2 பிரிஞ்சுது. அதான அற்புதம்.
அதான அற்புதம், அதான அற்புதம். நோ, என்ன தெரியுமா ஆச்சு? அவங்க அதுக்குள்ளே போய் நின்னாங்க. அந்த வால் ஆஃப் வாட்டருக்கு முன்னாடி அந்த ஆசாரியர்கள் நின்னார்கள். அந்த ஜனம் எல்லோரும் கடந்து போகிற வரைக்கும் அந்த தண்ணி நின்றுச்சியா? தண்ணி நின்றுச்சு, எல்லாரும் கடந்து போனாங்க. அது வரைக்கும் அந்த ஆசாரியர்கள் அந்த தண்ணிக்கு முன்னாடி கம்பீரமாக நின்னாங்க. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கிறீங்க? How many of you have seen that? These priests, அவங்க பின்னாடி அந்த தண்ணி வால் மாதிரி நிற்குது, அதுக்கு முதுக காட்டிட்டு தைரியமாக நிற்கிறாங்க. என் ஆண்டவர் சொல்லிட்டார்னா, அவர் பிரசன்ஸ் என் கூட இருந்துச்சுன்னா, அப்போ நான் காலை வச்சேன்னா, அவர் சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட வராது. என் முதுக அதுக்கு காட்டுறேன். எப்படி சொல்லுங்க எல்லாரும்? என் முதுக அது காட்டுறேன். நம்ம பின்னாடி ஒரு புலி சிங்கம் வருதுன்னா, இல்லாட்டி ஒரு ரோட்டில் ஒரு நாய் துரத்திட்டு வருதுன்னா, இல்லாட்டி நாய் நடந்து வந்தால் கூட நம்ம முன்னாடி போகும்போது என்ன பண்ணுவோம்? 10 முறை திரும்பி பார்ப்போம் அந்த நாயை. அது துரத்திட்டே வருதா என்ன பண்ணுன்னு 10 முறை திரும்பி பார்ப்போம். ஆனால் முதுக காட்டிட்டு நின்னாங்கயா. எத்தனை பேர் போகிறதுக்கு? எத்தனை பேர் கடந்து போகிறதுக்கு? ஹோம்ஒர்க் உங்களுக்கு. எத்தனை பேர் கடந்து போனாங்க? எவ்வளோ 1000 பேர் கடந்து போனாங்கன்னு போய் வீட்டில் போய் நீங்கள் கண்டுபிடிச்சு பாருங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். பைபிள் அதுக்கு ஆன்சர் இருக்குது. உணர் சாப்டரில், உணர் புக்கில் அதுக்கான ஆன்சர் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன், க்ளூ கொடுத்துறேன். ஆச்சரியப்படுவீர்கள். 1000 ஐ டோன்ட் சே த நம்பர், பட் நீங்கள் போய் பாருங்கள், 1000 நடந்து போனாங்க. ஒரு 1000 நடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? எவ்வளோ நேரம் இருக்கும்? எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு 1000 நடந்து போகிறதுக்கு? அவர்ஸ். And we are talking about thousands and thousands of people. எத்தனை அவர் ஆயிருக்கிறோம், அத்தனை அவரும் முதுக காட்டிட்டு தைரியமாக நின்றார்கள். கர்த்தர் நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்றாரு. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்ட்ரெங்த்தை கர்த்தர் கொடுக்க போறார்.